மாத்திரை சாப்பிட்றோம், நமக்கு தெரியும் ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு. ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டுக்கு மேடையில இதே மாதிரி கத்தி சகோதரர் ராஜாவை திட்டி எல்லா மேடையிலும் பேசிட்டு இருந்த வழக்கம் போல திடீர்னு ஒரு நாள் உடல் நலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க வாழ்க்கையில? நான் அலுவலகத்துல பெரிய பதவியில இருக்கேன். முந்தின நாள் மட்டும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் மட்டும் ஆபீஸ்க்கு போலன்னா எங்க ஆபீஸே அப்படியே பல கொட்டிடும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, அது இது, வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், லீவ் போடுறத பத்தி நான் நினைச்சு பார்க்க முடியாது. why? because I am so important. நான் இல்லாம எங்க ஆபீஸ் நடக்குமாங்க? என்னங்க சொல்றீங்க நீங்க? நான் தான் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆபீஸ் பிரமாதமா நடக்கும். ஒரு பய சொல்லணுமா வேணாமா? அந்த அம்மா இல்லாம நாங்க ஆபீஸே ஒத்துணுமே சொல்லல, நல்லா நடக்குது. சரி, ஆபீஸ் வேணா நடக்கலாம், வீடு நான் இல்லாமல் இயங்குமா? நான் ஒரு நாள் குழம்பு வைக்கலன்னா எங்க வீட்டுல யாராவது சாப்பிடுவாங்க, எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லதா இருக்கும். அப்போ நம்பிக்கையின்மை என்பது நம்ம ஹெல்த்தை குறித்து இருக்கிறது மாத்திரம் நான் சொல்லலை. ஏன்னா அது சரியாகதும் சரியாகாததும் கடவுளினுடைய கையில் இருக்கிறது. நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். என்னை பொறுத்தவரையில் தமிழ் பேசுகிற அன்பர்கள் உலகெங்கும் இருந்து செய்த பிரார்த்தனைகளால் எனக்கு கிடைச்ச 2வது இன்னிங்ஸ் இது. நம்ம இதை நிறைய மேடையில சொல்லிருச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சொல்லிட்டே இருப்பேன், நான் சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவு சொன்னாலும் அந்த நன்றி கடன் தீரல. எனக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன். நல்லா இருந்த என்னுடைய உடல்நிலை மிக மோசமா, அதுவும் அந்த யூடியூப் காரங்களாம் இருக்காங்களே, தம்பி யூடியூப்ல போட போறீங்களா இதை, இவர் நல்லவர், இவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். நிறைய யூடியூப் காரங்க என்ன பண்ணுவாங்க, இனிமேல் பாரதி பாஸ்கரால் பேச முடியுமா? அது டாக்டர் கவலை பண்ணுங்க, நீ ஏன் கவலைப்படுறது பத்தி? அவர் அப்படி கேட்கிறார். என்ன எனக்கு என்ன உடல்நல குறைவுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள இதெல்லாம் நம்பிக்கையின்மை. ஆனா இந்த நம்பிக்கையின்மைகள் என்கின்ற பாறைகளின் மீது ஒரு சின்னஞ்சிறு மலர் பூத்திருக்கிறது. என்ன? முகம் தெரியாத யாரோ ஒரு சகோதரிக்காக நான் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு பூ பூத்திருக்கிறது அல்லவா, அது வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. சரி, இன்னொரு சிச்சுவேஷன் சொல்லட்டா? இன்றைக்கு தமிழ்நாட்டில விடுங்க, இந்தியாவிலேயே நமக்கு ரொம்ப ரொம்ப கவலை தருகிற பல விஷயங்கள் ஒரு விஷயம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒத்துமையே இல்லை என்கிற விஷயம். உண்டா இல்லையா? சமூகத்துல ஒத்துமை இல்ல, தெருவுல ஒத்துமை இல்ல, அரசியல் அதெல்லாம் சகஜமப்பா. அரசியல் அப்படித்தான் இருக்கும், தெருவுனா அப்படித்தான் இருக்கும். ஆனா குடும்பம் என்பது ஒற்றுமைக்கான ஒரு மையம்னு தானே நமக்கு சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்படித்தானே? இல்லடா இந்த நாட்டிலேயே சார் ராமாயணம்ன்ற இதிகாசத்துக்கு இவ்வளவு பெரிய பேரு. எத்தனை பழைய கதை சார், எத்தனை பழைய கதை, எத்தனை முறை கேட்டிருக்கும், எவ்வளவு உரைகள், எவ்வளவு புத்தகங்கள். இது அத்தனையும் கேட்ட பிறகு திரும்ப அந்த கதை ஏன் வாழுகிறது என்றால் அது சொல்லுகிற அந்த சகோதரத்துவத்தின் மீது நமக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு. ஆனா இதே நாட்டிலே தான் அண்ணனும் தம்பி எப்படிலாம் அடிச்சுக்கிறாங்கன்றதை நேரம் பார்க்கிறோம். சுஜாதா அவர்கள் ஒரு கதை எழுதினார்கள், அதை சில மேடைகளை சொல்லியிருக்கேன், ஆனா அது தெரியாதவர்களுக்காக. அண்ணா தம்பி 2 பேரு. அண்ணன் டெல்லியில இருக்காரு, தம்பி சென்னையில இருக்காரு. சரியா? அப்பா அப்பதான் இறந்துட்டார். அம்மாவை 2 பேரும் பங்கு போட்டிருக்காங்க. 6 மாசம் அம்மா வந்து தம்பிட்ட இருக்கணும், அடுத்த 6 மாசம் அம்மாவை டெல்லிக்கு அனுப்பிச்சு அண்ணன்ட்ட இருக்கணும். என்னங்க புரியுதா? இந்த மாதிரி ட்ரீட்டி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லை என்றால் பொள்ளாச்சியிலே வாழ்கிறவர்கள் மிக நல்லவர்கள். அவங்க நச்சரிப்பு பொறுக்க முடியாம தம்பி வந்து அண்ணனுக்கு SMS அனுப்புறாரு. 6 மந்த்ஸ் முடிய போகுது, நானே இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுட்டா நல்ல துணையை பிடிச்சு, இல்ல நீ வந்து கூட்டிட்டு போறியா? இவன் அந்த மெசேஜ் அனுப்பிச்சு அடுத்த செகண்ட் டங்குன்னு அண்ணன் மெசேஜ், என்ன வேகமா அனுப்புறாங்கன்றீங்க. என்ன டெப்டேஷன்ல பிரான்ஸுக்கு அனுப்புறாங்க எங்க ஆபீஸ்ல. நான் மட்டும் போக முடியாது, அதனால உங்க அண்ணியும் கூட்டிட்டு போறேன், இன்னொரு 6 மாசம் நீ வச்சுக்க, திரும்பி வந்தப்புறம் மொத்தமா 1 வருஷமா நான் வச்சுக்கிறேன்னு அண்ணன் பதில் அனுப்புறான். இந்த பதிலை கேட்ட உடனே தம்பியின் மனைவி என்ன சொல்லுவார் என்று நினைக்கிறீர்கள்? ஐயோ பாவம், டெப்டேஷனுக்கு அவங்க நல்லபடி போயிட்டு வரட்டும், நான் அப்படியே சொல்லுவாங்க. இதே வேலையா போச்சு உங்க அண்ணனுக்கும் உங்க அண்ணிக்கும். நான் தான் இழிச்சவாயை கிடைச்சேன்னா 6 மாசம்னா 6 மாசம், ஒரு நாள் கூடுதலா வச்சுக்க மாட்டேன். எப்படி சொல்லுவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. 6 மாசத்துக்கு மேல இந்த அம்மாவை என்னால வச்சுக்க முடியாது. அந்த அம்மா சொல்லுது, டேய் ஒருத்தனா வச்சுக்கங்கடா, அங்கேயும் இங்கேயுமா என்ன பந்தாடாதீங்கடா, முடியலடா எனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஆனா தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அண்ணனும் தம்பியும் மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. தம்பி என்ன பண்றான், அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃப்ரெண்ட், அதாவது அப்பாவுடைய நண்பர், அப்பா இறந்துட்டாரு, அந்த நண்பர் இருக்காரு, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். எதுக்கு?
எப்படியாவது எங்க அண்ணன்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க சார். நியாயம்னு ஒண்ணு மனுஷனுக்கு இருக்கா இல்லையா? 6 மாசம்னா 6 மாசம் தானே. இவன் அங்க டெப்டேஷனுக்கு போறான், இங்க டெப்டேஷன் போறான்னு பொய் எல்லாம். எங்க அண்ணன்ட்ட கண்டிச்சு பேசி அம்மாவை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக தன்னுடைய அப்பாவினுடைய நண்பரை தம்பி வீட்டுக்கு வர வைக்கிறான். அவர் வராரு. வந்தப்புறம், பாருப்பா, இனிமே இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்காது. உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஒவ்வொரு 6 மாசமும் ஏன் உயிரை எடுக்கிறீங்க நீங்க? இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. எப்படி சார் இல்லாம போகும்? ஏன்னா உங்க அப்பாவே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா லிட்டிகேஷன் தீர்ப்பு நேத்திக்கு தான் வந்தது நம்ம கோர்ட்ல. உங்க அப்பாவுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னு தீர்ப்பாயிருச்சு. அந்த கிரவுண்ட், அந்த பூமி மாத்திரம் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். நீ இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்க அப்பாவோட லீகல் ஹேர் உங்க அம்மா தான், அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அது போய் சேரும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு இப்ப நான் கொஞ்சம் வசதியானவர்கள் இருக்கிறதுக்காக முதியோர் இல்ல மாதிரி இருக்குல்ல, அதுலயோ இல்ல தனியா அவங்களுக்கு ஒரு வீடு வச்சு கொடுத்து 4-5 பேரை வேலைக்கு போட்டு உங்க அம்மாவுக்கு இருக்கிற காலம் மட்டும் அங்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு நண்பர் கேட்டாரு. தம்பி என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? உடனே அண்ணனுக்கு SMS அனுப்புறான். அன்புள்ள அண்ணா, நானும் சிந்தித்து பார்த்தேன். தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. அதனால அம்மாவை அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்காமல் என்னுடைய வீட்டிலேயே வைத்து பராமரிப்பது என்ற நல்ல முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்ட் போடணும்ல, போடணுமா வேணாமா? சென்ட் அந்த ஆரோல கை வைக்கிறதுக்குள்ள டிங்னு அங்கேருந்து ஒரு மெசேஜ் வந்து அண்ணன்ட்ட இந்த மெசேஜ். தம்பி, நான் சிந்தித்து பார்த்தேன். டெப்டேஷன் முக்கியமா அம்மா முக்கியமா? அம்மாதான் முக்கியம் என்ற முடிவுக்கு நானும் அண்ணியும் வந்து விட்டோம். நாங்கள் இந்த மெசேஜ் உனக்கு வருகிற நேரத்தில் நாங்கள் ஏர்போர்ட்டில் இருப்போம். அம்மாவை நாங்களே ஏன்னா தம்பிகிட்ட சொன்ன அவரு அண்ணன்ட்ட சொல்லாம இருந்திருப்பாரா அப்படின்னு அண்ணன்ட்டேந்து மெசேஜ் வந்துருச்சு. தம்பி மெசேஜ் அனுப்பத்துக்குள்ள அண்ணன் அனுப்பிச்சுட்டா நான் வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்லி சுஜாதா இந்த இடத்தில் கதையை முடித்து விட்டார். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அண்ணன்ட்ட போனாங்களா, தம்பிகிட்ட போனாங்களா, தனியா இருந்தாங்களா நமக்கு தெரியாது. 3 கோடி ரூபாய் எப்ப வந்து அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா கதை முடிஞ்சிட்டு டிங் என்ற சத்தத்தோடு SMS வந்தது. அதோட முடிச்சிட்டாரு சுஜாதா கதை. கதை இங்கே முடிந்து விட்டது. ஆனால் இதற்கு பிறகுதான் நம் கவனம் அந்த விஷயத்துக்கு போகிறது.